ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையினுடைய மகா தீபத்தை பத்தி பார்க்கலாம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் திருப்புகழ் தந்த வள்ளல். அவரு பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருவண்ணாமலையில தான். அது மட்டும் இல்ல, அவருக்கு மறு உயிரும் கொடுத்து அவருக்கு காட்சியும் கொடுத்தார் முருகப்பெருமான் திருவண்ணாமலையில. அந்த மாதிரி அவரை அந்த நேரத்துல நம்ம திருவண்ணாமலை அப்படிங்கும்போது முக்தி கிடைக்கும். முக்தி கிடைச்சாலும் நம்ம அருணகிரிநாதரும் நம்ம மனசுக்குள்ள வருவார். அடுத்து அந்த மகா தீபத்தை பத்தி பார்க்கலாம். பஞ்சஸ்தலங்களில் அக்னியின் அம்சமாக இருப்பது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை தீபம் எதற்காக ஏத்துறாங்க, எதற்காக ஏற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட பல யுகங்களுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஒரு போட்டி, யாரு பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்தது. அந்த நேரத்துல மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமான் கிட்ட போனாங்க. சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தார். அவங்க கிட்ட எதுவுமே பேசல, அவங்க ஜோதி ரூபமா காட்சி கொடுத்தார். அதனால பிரம்மன் முடியை காணவும் மகாவிஷ்ணு அடியை காணவும் போயிட்டாங்க. இது 1, 2, 3, 4 வருஷம் கிடையாது, பல 1000 ஆண்டுகளாக தேடினாங்க. ஆனா பிரம்மதேவன் முடியையும் பார்க்க முடியல, மகாவிஷ்ணு அடியையும் பார்க்க முடியல. அதனால எங்கும் நிறைந்த பரம்பொருளாக ஜோதி ரூபமாக நம்ம முக்கண்ணன் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இவங்க 2 பேருமே தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. நாங்க பெரியவங்க இல்ல, நீங்க தான் பெரியவங்க, எங்கும் நிறைந்தவர், ஏகன் அநேகன், ஒருவர் எங்குமே இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த பரம்பொருள் நம்ம அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம ஏத்தக்கூடிய விளக்கு நம்ம ஒரு உண்மையை உணர்த்துது. என்ன உணர்த்துதுன்னா, நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய இருளை அகற்றி நமது ஞான ஒளியை ஏற்றுவதை இது உணர்த்துது. நம்ம மனதுக்குள்ள இருக்க, நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய இருளை அகற்றி விடுது. நம்ம எண்ணத்துல இருக்க கெட்ட எண்ணங்களை விளக்கி ஒரு நன்மையான எண்ணத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, மகா தீபமாக ஏற்றக்கூடிய திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் நம்ம வீட்டுல சின்ன மண் சட்டியில ஏற்றக்கூடிய ஒளிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, ஆன்மீக தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல 6 மணிக்கு அங்க ஏத்துற நேரத்துல யாரெல்லாம் விளக்கு ஏத்துறாங்களோ வீட்டுல, அவங்களுடைய அந்த ஆன்மீக தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த மகா தீபத்தையும் நம்ம வீட்டுல ஏத்துற அந்த சின்ன விளக்கையும் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு ஆன்மீக தொடர்பை அதை நம்ம லயிக்க முடியும், அதை நம்ம உணர முடியும். அந்த நேரத்துல மகாதீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல அருணாச்சலேஸ்வரா, நமசிவாயா, அரோகரா அரோகரா அரோகரான்னு கோஷை எழுப்பும் பொழுது அந்த மகாதீபத்தை நம்ம ஒரு உள்ள உணர்வோட நம்ம காண முடியும். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த விளக்குலையும் அந்த சிவபெருமானாகப்பட்டவர் நமக்கு காட்சியை கொடுப்பார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இது கிட்டத்தட்ட 10 நாட்கள் அந்த ஊர்ல கொண்டாடுவாங்களாம் இந்த விழாவை. அந்த 10 நாட்கள்லையும் மக்கள் எல்லாருமே கோலாகலமாயிருப்பாங்களாம். 10வது நாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் 2668 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த மலை மேல எல்லா பொருட்களையும் ஏத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 350 லிட்டர் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், எல்லா எண்ணெய்களையும் 1000 மீட்டர் நீளமுள்ள துணியினால் செய்யப்பட்ட அந்த திரியின் மூலமாக அந்த மகாதீபம் ஏற்றப்படுமா. அந்த மகாதீபம் ஏற்றப்படுற நேரத்துல கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு சுற்றி உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் தெரியுமா அந்த மகாதீபம். அந்த நேரத்துல 6 மணி நேரத்துல, அந்த மாலை நேரத்துல எல்லாருமே அந்த மகாதீபம் ஏற்றுவதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த மகாதீபத்தை பார்த்த உடனே தான் கீழே போய் அவங்க வீட்டுல விளக்கு பொருத்தி அந்த விரதத்தை அன்னைக்கு தான் முடிப்பாங்களாம். அந்த நாள் முழுதும் உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, அந்த மாலை நேரத்துல சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு அந்த நேரத்துலதான் அவங்க அந்த விரதத்தை முடிப்பாங்களாம். இவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. இந்த இடத்த நினைத்த உடனேயே நமக்கு முக்தி கிடைக்கும். அப்படியாப்பட்ட திருவண்ணாமலையை நாம் போற்றி வணங்குவோம். நாளைய நேரத்துல இது கார்த்திகை, அதாவது இந்த கார்த்திகை தீபம் எப்படி முருகனுக்கு உகந்தது அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.